அதிகார பகிர்வு என்ற மாணிக்கம் தாகூரின் கருத்து ஆர்எஸ்எஸின் குரல் என்ற திமுக முன்னாள் எம்பி அப்துல்லாவின் கருத்திற்கு மாணிக்கம் தாகூர் எம்பி பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது. அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வு குறித்தும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருந்தார். மாணிக்கம் தாகூரின் இந்த கருத்திற்கு திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா கருத்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அப்துல்லா, கடந்த ஓராண்டாக இந்துத்துவ ஆதரவு பக்கங்கள் தமிழ்நாட்டு ஆட்சியிலும் அதிகார பகிர்வு வருமா என்ற செய்தியை தொடர்ந்து பேசி வந்தனர். இதற்கிடையே இந்துத்துவ சமூக ஊடகங்களில் இந்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட மறைந்துவிட்ட நிலையில் தற்போது மாணிக்கம் தாகூர் இந்த பேச்சு எங்கிருந்து யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராது மீண்டும் இந்த பேச்சை எடுக்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய முடிந்து போன குரலை மாணிக்கம் தாகூர் இப்போது எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்து பேசியுள்ள மாணிக்கம் தாகூர் எம்பி, அப்துல்லாவிற்கு ஆர்எஸ்எஸ் பற்றி முழுவதும் தெரியவில்லை. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்த்து நின்றவர்கள் காங்கிரஸ்காரர்கள் எனவும், கோட்சே காலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்த்து நின்றவன் காங்கிரஸ்காரன் என பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என அப்துல்லாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திரு நண்பர் அப்துல்லா அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிக்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்துல இருந்து எதிர்த்து நிற்கிறவன். அவங்களோட எந்த காலத்திலயும் சமரசம் பண்ணாதவர்கள். என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்ற இல்ல காங்கிரஸ் கட்சி. அதனால யார பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பாரு.